ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த கார்ட்டூன் எடிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக நமக்கு 2 ஆப் தேவை. ஒன்று வந்து டூன் ஆப், இன்னொன்று வந்து பிக்சார்ட். இந்த ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டூன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணோட்டி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணால் அலோ டெனி அப்படின்னு சொல்லிட்டு சிலது கேட்கும். எல்லாத்துக்கும் அலோ கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போன உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் வச்சுருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஃப்ரேமை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ண பிறகு நீங்கள் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸ்பீடாக இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்துடும். இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 1 மினிட் 2 மினிட் தான் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கன்வெர்ட் ஆகி உங்கள் பிக்சரை காமிக்கும். உங்கள் பிக்சர் கன்வெர்ட் ஆகி காமிக்கும் போது ஃப்ரீ ட்ரையல் இந்த மாதிரிலாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல. டாப் கார்னர் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய்டும். உள்ளே போய்ட்டு பிக்சர் காமிக்கும், உங்களோட தெளிவான பிக்சர். கீழே வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டூன் ஆப்பில் இந்த எடிட்டை முடிச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்போட ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் உள்ள பேக்ரவுண்டை போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இப்படி தான் காமிக்கும். இல்லை எடிட் ஃபோட்டோ கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் டூன் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே ஆப்ஷனில் கட் அவுட் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே எரேஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்கள் ஃபேஸ் மட்டும் கட் ஆகி வந்துடும். இதோ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண அந்த ஃபேஸை கொண்டு போய்ட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் செட் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் ஒர்க்கு. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் லைட்டாக ஒயிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பேக்ரவுண்டோட இது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒயிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. கீழே ஆப்ஷனில் அட்ஜஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸ் வந்து தானாக ஒயிட் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட ஒயிட்னஸை நீங்கள் கூட பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய்ட்டு பர்ஃபெக்டாக அந்த நெக்கில் இந்த ஃபேஸை வந்து ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தோணும்போது மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வேறு பேக்ரவுண்ட் கூட சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபேஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட தம்ப்நெயிலில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய் பாய். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஸ்டே சேஃப். பாய் பாய்.